என்னோட பேங்க் அக்கௌண்டோட கேஷ் புக் இது, பாஸ்புக் இது. இதுல சோகம் என்னன்னா இதோட பேலன்ஸ் 45,000, இதோட பேலன்ஸ் 52,000. இப்ப இதுல யார் போய் சொல்றாங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? எக்ஸாம்பிள் நம்பர் 1ல நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு 50,000க்கு செக் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க அதை கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களோட கேஷ் புக்ல என்ட்ரி போட்டுருவீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட் அதை 3 days கழிச்சுதான் பேங்க்ல டெபாசிட் பண்றப்ப உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அது 3 days கழிச்சுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். திஸ் இஸ் அ டிஃபரன்ஸ். எக்ஸாம்பிள் நம்பர் 2ல இயர் ஆன் இயர் பேங்க் நம்ம கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய ஆனுவல் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அத பேங்க் எடுத்த அடுத்த செகண்ட் அவங்களோட அக்கௌண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. வேறஸ் உங்களுக்கு அது எப்ப தெரியுதோ அப்பதான் நீங்க அது உங்களோட கேஷ் புக்ல என்ட்ரியா போடுவீங்க. திஸ் இஸ் ஆல்சோ எ டிஃபரன்ஸ். இங்க இருக்கக்கூடிய சிம்பிள் லாஜிக் என்னன்னா கேஷ் புக்ல நீங்க அந்த டிரான்சாக்ஷன் நடந்தோட என்ட்ரி போடுறீங்க. வேறஸ் பாஸ்புக்ல அந்த டிரான்சாக்ஷன்ஸை பேங்க் எப்ப ப்ராசஸ் பண்றாங்களோ அப்பதான் என்ட்ரி போடுறாங்க. சேம் அக்கௌண்ட் தான், சேம் டிரான்சாக்ஷன் தான். there is a difference because of timing. அண்ட் இந்த டிஃபரன்சஸை எடுத்துட்டு கேஷ் புக் அண்ட் பாஸ்புக் ரெண்டு பேலன்ஸையும் ஈக்குவேட் பண்றதுக்காக தான் we are studying our hero BRS. ஓ நீ அப்படி வரியா? சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம BRS சாப்டர்ல கார்ப்பரேட் பேட்ச்ல கவர் பண்ணிருக்கோம். அண்ட் இன்னைக்கு போட வேண்டிய டெய்லி டோஸ் எம்சிக்யூ ஆல்ரெடி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போட்டுட்டேன். இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி லிங்க் வந்து பயோல இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட கான்செப்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டி கிரன்ச்சஸா நம்மளோட கான்செப்ட் கிரன்ச்சஸ் சீரீஸ்ல பாக்கிறதுக்கு மறக்காம என்ன ஒரு ஃபாலோ பண்ணிட்டு BRS எல்லாம் ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல் அமுச்சு விட்டுட்டு இந்த லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கோடா, BRS எல்லாம் செம